நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு இன்றைக்கு சென்னை திருவான்மியூரில் நடக்குது. எல்லா செய்திகள்லையும் நேரலையில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதற்கான ஏற்பாடுகள் எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் உணவு பட்டியலும் நீண்டிருக்கு. 21 வகை உணவுகள் வழங்கப்படுகிறது. அதே போல் எப்பயுமே நடத்துகிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ஸ்ட்ரிக்டாக கொடுத்துருக்காங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் கலந்துக்கிறாங்க. அது போக மொபைலெல்லாம் வெளியிலேயே நம்ம எப்படி திருப்பதி, பழனி கோயிலுக்கெல்லாம் போனால் மொபைலை பிடிங்கி வச்சுப்பாங்க, அந்த மாதிரி பிடிங்கி வச்சுட்டு தான் உள்ள அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. முக்கிய தீர்மானங்கள், முக்கிய அறிவிப்புகளும் இந்த பொதுக்குழுவில் வெளியாக இருக்கு. அதுக்கு முன்னாடி புசி ஆனந்த் அவர்களுடைய ஆதரவாளரான ஈசிஆர் சரவணன் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஓகே, தமிழக வெற்றிக் கழகம், அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படின்னா கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படணும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய விதி. அந்த விதியின் அடிப்படையை ஃபாலோ பண்ணக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் அக்டோபரில் செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க, நடைபெற்றிருந்தது. அதற்கு பிறகு இன்னைக்கு மார்ச் 28ஆம் தேதியான இன்னைக்கு சென்னை திருவான்மையூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா ஹாலில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுது. விஜய் அவர்களுடைய நிகழ்ச்சி அப்படின்னாவே பல்வேறு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த நிகழ்ச்சிக்கும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இவங்க தான் வரணும், இவங்க வரக்கூடாது. பாஸ் அழைப்புதல் வாட்ஸ்அப் மூலிமா, ஜிமெயில் மூலிமா நேரடியாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்புதலை எடுத்துகிட்டு வரவங்களுக்கு மட்டும்தான் உள்ள என்ட்ரி அப்படிங்கிறது முதல் அடிப்படை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதை தாண்டி உள்ளே போகும்போதே எல்லாரும், மகளிர் இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, முக்கிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே மொபைலை ஒப்படைச்சிட்டு தான் உள்ளே போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குறிப்பாக வச்சுருக்காங்க. சரி, இன்னைக்கு என்ன ஒரு சம்பவம் ஈசிஆர் சரவணன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஈசிஆர் சரவணன் பேரில் பண்ணப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது நான் அதை வாசிக்கிறேன், அது எவ்வளோ ஒரு குதர்க்கமாக அந்த போஸ்டர் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஆனால் இது தாவேக்கா கட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் இந்த போஸ்டரை அடிச்சிருக்காங்க. போஸ்டர் அடித்தவருக்கு கண்டிப்பாக பாராட்டு கொடுத்துடணும் நம்ம. ஏன்னா தாவேக்கா நிர்வாகிகளுடைய பல வருடமாக விஜய்க்கு ரசிகராக மக்கள் மன்றத்தின் வாயிலாக உழைச்சவர்களுடைய கண்ணீரின் ஒரு பார்வையாக தான் இந்த போஸ்டர் இருக்கு. இந்த போஸ்டர் கண்டிப்பாக விஜய் அவர்கள் கண்ணில் படணும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய வேண்டுகோளாகவும் இருக்கு. சரி, அந்த போஸ்டரில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நான் வாசிக்கிறேன் பாருங்க. மதிப்புமிகு தளபதி அவர்களை பொதுக்குழுவிற்கு அழைத்து வரும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் எங்களின் அரசியல் ஆசான், தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் அவர்களே வருக வருகன்னு இந்த போஸ்டரே முதல்ல விஜய் அவர்களுக்கு அடிக்கப்படலை. இந்த போஸ்டரையே புசி ஆனந்த் அவர்களுக்கு தான் அடிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வரிகளை நிறைய பேர் என்னடா அதுன்னு கறந்து போயிருப்பாங்க. விஜய் போஸ்டர் தாவேக்கா நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு. ஆனால் இந்த போஸ்டருக்குள்ள இருந்த வரிகளில் தான் குதிர்க்கம் இருக்கு. புசி ஆனந்த் அவர்கள் விஜய் அவர்களுக்கு மலர்கொத்து கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோவை போட்டு மீண்டும் படிக்கிறேன் பாருங்க. மதிப்புமிகு தளபதி அவர்களை பொதுக்குழுவிற்கு அழைத்து வரும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் எங்களின் அரசியல் ஆசான், தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் அவர்களே வருக வருக அப்படின்னு புசி ஆனந்த் அவர்களுக்காக தான் இந்த போஸ்டரே அடிக்கப்பட்டிருக்கு. அரசியல் ஆசான் அவரே புசி ஆனந்த் தான் அப்படின்னு இந்த போஸ்டர் அடிச்சதுன்னு பார்த்தா சென்னை புறநகர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஈசிஆர் பி சரவணன் அவர்கள் இந்த போஸ்டர்ல அடிச்சிருக்காரு. அதாவது அவருடைய பேர்ல தான் இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. தமிழக வெற்றிகளத்தின் இந்த பொதுக்குழு நடக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. இது காலை முதலே மிக பெரும் விமர்சனமாச்சு. கடைசியில புசி ஆனந்த் அவர்கள் கிட்டேயே செய்தியாளர்கள் கேட்டு எடுக்க அவர் ரொம்ப கோவப்பட்டாரு. அதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஈசிஆர் சரவணன் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே இது மாதிரி நாம் தமிழர் கட்சியில கூட அடிக்கப்பட்டது, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நான் இந்த போஸ்டர் அடிக்கல, என்னைக்குமே எங்களுக்கு தலைவர் தளபதி தான். நான் இந்த மாதிரி போஸ்டர் அடிப்பேனா, கட்சிக்குள்ள குழப்பத்தை விளைவிக்கணும் அப்படின்னு வேறு நபர்கள் தான் இதை பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா என் கூட இருக்கக்கூடிய முதுகுல குத்துறாங்க துரோகிகள் தான் இதை பண்றாங்க. முதுகுல குத்தாதீங்க, எதனால நேரடியா சந்திங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அதே போல இந்த போஸ்ட் எங்க பிரிண்ட் பண்ணப்பட்டது, அந்த ஆபீஸ்லயும் நாங்க யார் வந்தாங்க, யாரு கொடுத்தாங்க இது அப்படிங்கறதெல்லாம் நாங்க கேட்டிருக்கோம். வித்தின் 1 ஹவருக்குள்ள அந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கிடைச்சிரும், நடவடிக்கை எடுப்பேன் நானு அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்திருக்காரு. என்னதான் ஒரு விளக்கம் கொடுத்தாலும் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிச்சு
ஒரு வருடத்திலேயே பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு சலசலப்புகள். என்ன அப்படின்னா, போஸ்டிங் போடுறதுக்கு புசி ஆனந்த் வந்து பதவிக்கு பணம் கேட்குறாரு, 4 லட்சம் கேட்குறாரு, 10 லட்சம் கேட்குறாரு, ஒரு துணைத் தலைவராக போகிறது கூட 2 லட்சம் 2 லட்சம் அப்படிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள். தாவேகா விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகி வந்து கண்ணீரோட அழுது வீடியோ போட்டிருந்ததையெல்லாம் வந்து நம்ம வந்து செய்திகளில் பார்த்தோம், சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கதெல்லாம் வேகமாக. இந்த விஷயம்லாம் விஜய் அவர்கள் காதுக்கு போகுதா இல்லையானே தெரியல. தலைமை கேட்குது அப்படின்னா, அப்போ அந்த நிர்வாகி வந்து கேட்குறாரு, தளபதியா கேட்டார் அப்படின்னு கேட்கும்போது, தளபதி கேட்கல, தலைமை கேட்குது அப்படின்னா அந்த தலைமை யாரு? தலைமையில யார் இருக்கா? பொதுச் செயலாளர் போஸ்ட்ல புசி ஆனந்த் தான் இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் ஆதவர்ஜுனா, இன்னும் பல நிர்வாகிகள் இருக்காங்க. ஆதவர்ஜுனா தவிர மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்க பீஸ் போன பல்பு மாதிரி ஓரமாக ஒதுங்கி இருக்காங்க. அவங்களுக்கு அங்கே வந்து வந்து இதுவே கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. எந்தவித பொறுப்பும் இல்லை, எந்த வேலையும் கொடுப்பாது, மூளையில உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. அதாவது இப்போதான் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சி ஆரம்பித்த உடனே வந்து பொறுப்புக்கு காசு கேட்பது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து இவ்வளோ பெருசாக வந்து தமிழக வெற்றி கழகத்தில் எழுந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம். அது கண்டிப்பாக விஜய் அவர்கள் பார்க்கணும், இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். உங்களுக்காக உழைத்த ரசிகர் மன்றத்திலேருந்து, மக்கள் மன்றத்திலேருந்து 10 வருஷம் 13 வருஷமாக உழைத்தவர்கள் கண்ணீர் வடிப்பதை நீங்கள் பார்க்கணும், கேட்கணும், என்ன நடக்குது அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டாக வாட்ச் பண்ணணும். அவருடைய கட்டுப்பாட்டில் கட்சி இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து என்னைக்கு அவர் உணர்ந்து அதற்கான நடவடிக்கைகளை என்னைக்கு ஈடுபட போறாரு அப்படிங்கிறது தெரியல. இந்த போஸ்டோட முதல் வரி பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்களை பொதுக்குழுவிற்கு அழைத்து வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏங்க, அவரோட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், அவர் கட்சியோட பொதுக்குழுக்கு அவர் வராம எப்படி? அவர் அழைச்சி வர்றதே அவ்வளவு கஷ்டம். அந்த மிகப்பெரும் சாதனையை புசி ஆனந்த் பண்றாரு, அவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி இந்த போஸ்ட் ஒட்டப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்கு. பல விஷயங்களுக்கு ஒரு அமைதியாக இருந்துட்டு ஒரு சில விஷயங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சர் ஆகணும், தமிழ்நாட்டில் நான் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டில் பட்ஜெட் மீதான அந்த விவாதம் தொடர்பான சட்டமன்றம் நடைபெற்றுட்டு இருக்கு. அந்த சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதங்கள் பற்றியோ, அங்கே நடக்கக்கூடிய பேசக்கூடிய தமிழக மக்களுடைய பிரச்சனை பற்றியோ, விவாதங்கள் மறுக்கப்படுவது பற்றியோ, இல்லை விவாதங்கள் தீவிரமாக நடைபெறுவது பற்றியோ எந்த ஒரு வார்த்தையும், ஒரு ட்வீட் கூட போடல. அப்போ எங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்காக நீங்க கட்சி வச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டில் தானே. அப்ப தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், சட்டமன்றம் தான் வந்து மக்களுடைய திட்டங்கள், மக்களுடைய தேவைகள், மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து பேசக்கூடிய ஒரு இடம். அந்த சட்டமன்றம் நடக்குது, அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாத விஜய் அவர்கள் தமிழக மக்களுக்கு என்ன பண்ண போறாரு, கீ கொடுத்தாதான் பேசுவாரா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்கு. சரி, இன்னைக்கு பொதுக்குழு பற்றி நம்ம பேசலாம். பொதுக்குழுவில் வந்து முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 15லேருந்து 20 வரைக்கும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கு. அதே போல் 10லேருந்து 12 1 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுது. கரெக்டாக 12 மணி அளவில் தான் விஜய் அவர்கள் பேச இருக்காரு. எப்படி பரந்தூர் விமான நிலையம் அந்த நேரத்தில் அவர் பேசினதை பற்றியோ, இல்லை முதல் கூட்டம், அதாவது கட்சி பெயர் அறிவிப்பு மாநாடு நடைபெற்றது இல்லையா, அந்த மாதிரி அவர் முக்கியம் இன்னைக்கு பேச விஷயம் வந்து முக்கிய பேசுபொருளாக இருக்கும். தமிழக சட்டம் ஒழுங்கிலிருந்து தமிழக மக்களின் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அவர் பேசுவாரு அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. தமிழக வெற்றி கழகத்தின் சேர்ந்தவங்களால அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, பரந்தூர் விமான நிலையத்திலையும் அந்த போராட்ட காலத்துலேயும் சரி, அதற்கு முன்பு நடந்த மீட்டிங்லேயும் சரி பேசுவார். அவர் என்ன பேச போகிறாருன்னு தீவிரமாக அந்த 2ஆம் ஆண்டு துவக்க நாள் விழாவிலையும் சரி, விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாரோன்னு ஆர்வமாக காத்துட்டு இருந்தால் அனைவருக்குமே ஒரு ஏமாற்றம் கொடுக்குற மாதிரி டப்புன்னு பேச்சை முடிச்சுட்டு போயிட்டாரு. அவருக்கு என்ன கோபம் வந்துச்சோ, அங்கே சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கும் இதே மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. அவர் அதை நிறைவேற்றுவாரா அப்படிங்கிறத அவர் பேசினதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். சுற்றுப்பயணம் தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10-11 மாசம் தான் இருக்கு. அதை கருதி 2026 தேர்தலை கருதி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போக இருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்து அவரே சொல்லியிருக்காரு. அதற்கான பிரத்யேக வேன்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பரந்தூர் விமான நிலைய போராட்ட களத்துக்கே அந்த சுற்றுப்பயணம் போற வேன்ல தான் ஏறி நின்றுட்டு பேசிட்டு அப்படியே வந்துட்டாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். அதனால அந்த சுற்றுப்பயணம் தொடர்பான விவரம் வந்து இன்னைக்கு அவருடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் முன்னிலையில அவர் அறிவிப்பாரு, சொல்லுவாரு, பகிர்ந்துப்பாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு.
சரி, இதையெல்லாம் தாண்டி தமிழக வெற்றி கழகத்தில் நடக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விஜய் அவர்கள் ஒரு முடிவு கொடுக்கணும், ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. கடந்த முறை தான் நின்றுட்டே சாப்பிட்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த முறை ஏற்பாடுகள் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் தெரியல. என்னென்ன முக்கியமான விஷயங்கள் பேச போறாரு விஜய் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. மீண்டும் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சு விஜய் அவர்கள் பேசின பிறகு நம்ம மீண்டும் பேசலாம். இந்த போஸ்டருக்கு ஒரு விடை தெரியணும். ஆனால் கட்சிக்குள்ள விஜய் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருக்காரு அப்படின்னா அவர் பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் அந்த கட்சியவே நடத்துறாரா? புசி ஆனந்த் தான் வந்து எல்லாமே வந்து அதாவது முடிவெடுக்கக்கூடிய இடத்துல, விஜய் அவர்களை சந்திக்க முடியாத இடத்துல, கட்சி தொடர்பான விஷயங்களை பேசக்கூடிய இடத்துல எல்லாம் இருக்காரா அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் புசி ஆனந்தை தாண்டி விஜய் அவர்கள் கிட்ட ஒரு ஒரு விஷயத்தை முறையிட முடியலையே, பேச முடியலையே, சந்திக்க முடியலையே அப்படிங்கிற குமுறல்களும் இருக்கு. எல்லாமே அவர் தான் முடிவு பண்றாரு, பணம் கேட்கிறாரு, இதை வந்து தளபதி தட்டி கேட்க மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற மாதிரி நிறைய குமுறல்கள் இருக்கு. இதுக்கெல்லாமும் விஜய் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நிகழ்ச்சி முடியட்டும், மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.